1996 இயக்குனர் ஷங்கர் மற்றும் உலகநாயகன் கமலஹாசனோட கூட்டணியில் முதல் முறையாக வெளிவந்த திரைப்படம் தான் இந்தியன் திரைப்படம். அந்த இந்தியன் தாத்தாவுடைய கேரக்டர் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, அப்போ இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு, எவ்வளோ பெரிய ஹிட் அடிச்சது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா இந்த திரைப்படத்தினுடைய இரண்டாம் பாகமாக இந்தியன் 2 எடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் 96 ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டையும் சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தின இந்தியன் திரைப்படத்தை பற்றி அது உருவான விதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான தகவல்கள், அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரியாதான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். லஞ்சம் 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 அப்படின்னு சொல்லி முதல் பாகம் ஃபுல்லாகவே அந்த லஞ்ச ஊழல் அதை பற்றி தான் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள் உள்பட பல்வேறு அரசு நிறுவனங்களில் அந்த கடைநிலை ஊழியர்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு பியூன்லேருந்து பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் வரைக்கும் 50 100 வாங்க ஆரம்பிச்சு எப்படி அது 1000 கோடி லட்சம்னு அந்த லஞ்சம் அப்படியே வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்றது ரொம்பவே டீட்டெயிலாக காமிச்சிருப்பாரு இயக்குனர் சங்கர் இந்த திரைப்படத்தில். ஸோ இதற்கான ஐடியா அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு அவர் இன்டர்வியூவில் சொல்லும்போது, அவருடைய முதல் திரைப்படமான ஜென்டில்மேன் திரைப்படத்தில் கல்வித்துறையில் நடக்கக்கூடிய அந்த ஊழல் பற்றி ரொம்பவே உரக்க பேசியிருப்பார் அர்ஜுன் கேரக்டர் வழியாக. அதே மாதிரி இன்னொரு படம் எடுக்கலாம், இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் தான் அவருடைய கல்லூரி நாட்களில் அவர் ஃபேஸ் பண்ண சில இஷ்யூஸ்லாம் அவருக்கு மறுபடியும் ஞாபகம் வந்திருக்கு. எஸ், அவர் கல்லூரி நாட்களில் ஒரு நார்மல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இதே மாதிரி அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே லஞ்சம் கொடுத்து அப்படி இப்படின்னு அவர் போட்டு அலக்கழிச்சு ஒரு மிகப்பெரிய அவஸ்தையை பட்டிருக்காரு. ஸோ இவ்வளோ நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து தட்டி கேட்டால் எப்படி இருக்கும், இதெல்லாம் ஏன் யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த கோபம், அந்த உணர்ச்சி தான் இந்த கதையை எழுதுறதுக்கு அவருக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் சங்கர் அவர்கள் சொல்லும்போது அந்த விஷயத்தை அவர் அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மனசில் வச்சு தான் எழுதினாராமா. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த சீன் எடுக்கும்போது கமல் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த சீனை ரஜினி சாரை மனசில் வச்சு தான் எழுதினேன், ஆனால் எனக்கு நீங்கள் பண்ணணும், ஆனால் ரஜினி சாரோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கமல் சார் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் டேக்கில் அந்த சீனை முடிச்ச உடனே சங்கர் சார் கிளாப் பண்ணிட்டே போயிட்டு உடனே ஹக் பண்ணிட்டாராமா. இப்போ நீங்கள் அந்த சீன் பாருங்க, ரஜினி சாருக்காக எழுதப்பட்ட அந்த சீனில் கொஞ்சம் கூட ரஜினி சார் உள்ளே வராமல் கமல் சார் ஸ்டைலாக வேற ஒன்று பண்ணியிருப்பாரு. அது ஸ்க்ரீனில் பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கும். இப்படி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய அந்த பெரிய மனுஷன் திரைப்படத்தில் இந்தியன் தாத்தாவும் நம்ம கமல் சார் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் சங்கர் சார் அதை சொல்லவும் கமல் சார் கதையை கேட்டுட்டு, இதே மாதிரி அப்பா பையன் கதையை என்னையும் சிவாஜி சாரையும் மனசில் வச்சு நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், சரி ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சாரோட வீட்டுக்கு தேடி போயிட்டு கமல் சார் வந்து நான் உங்களையும் என்னையும் வச்சு ஒரு கதை எழுதினல அதே மாதிரி ஒரு கதை டைரக்டர் சங்கர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லப்போ சிவாஜி சார் கேட்டுட்டு, இல்லை அந்த நீ எழுதின கதையில் நான் அப்பா நீ பையன், பட் சங்கர் சொல்கிற கதையில் நீயே தான் அப்பா நீயே தான் பையன், ஸோ அதில் உனக்கு நடிக்கிறதுக்கு ஸ்கோப் அதிகமாகவே இருக்கும், நீ அந்த படத்தை பண்ணினா உனக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்றதுனால நீ சங்கரோட டைரக்ஷனில் அந்த கதையிலே பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி சிமிலராக எழுதியிருந்த அந்த கதையை உலகநாயகன் கமலஹாசன் அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு சங்கருடைய இந்த இந்தியன் திரைப்படத்துக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ இப்படி தான் ஆட்கள் மாறி மாறி கடைசியாக உலகநாயகன் கமலஹாசன் கையில் இந்த திரைப்படம் வந்து நின்றுருக்கு. இதில் இன்னும் ஒரு கூடுதல் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, எஸ்டி வெங்கி இந்தியன் திரைப்படத்துக்காக வாங்கின அந்த நேஷனல் அவார்டு அவருடைய கரியரில் கண்டினியூஸாக அவர் வாங்குற 3வது அவார்டாமா. ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய ஒர்க்கில் பீக்கில் இருந்திருக்காரு. அப்போ அடுத்ததாக கண்டிப்பாக இந்தியன் திரைப்படத்தில் அந்த இந்தியன் தாத்தாவுடைய ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா 40+ இருந்த கமலஹாசன் அவர்களுக்கு 70+ சேனாபதி கெட்டப்போ ரொம்ப செம்மையாக சூப்பராக போட்டிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மேக்கப்பை பண்ணது மைக்கேல் வெஸ்ட்மோர் அப்படின்ற ஒருத்தர். இவர் ஆஸ்கர் வின்னிங் ஹாலிவுட் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு. இவர் ஹாலிவுட்டில் மாஸ்க், ஸ்டார்டர் உள்பட பல திரைப்படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்தியன் திரைப்படத்தில் இவர் போட்ட அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு உலகநாயகன் கமலஹாசன்லேருந்து சங்கர்லேருந்து யூனிட்லேருந்து அத்தனை பேருமே மிரண்டு போயிட்டாங்களாமா. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை கமல் சார் முகத்தில் அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக இவர் போட்டு கொடுத்துருக்காரு. அந்த வகையில் இவர் அடுத்தடுத்து கமல் சார் கூட அவ்வை சண்முகி, தசாவதாரம் உள்ளிட்ட திரைப்படங்களையும் ஒர்க் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பல்வேறு திரைப்படங்களில் இவர் தமிழில் ஒர்க் பண்ண வச்சாலும் கூட இந்தியன் திரைப்படத்தில் அந்த இந்தியன் தாத்தாவுக்கு போட்ட அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை அவராலேயே பீட் பண்ண முடியல அப்படின்றது தான் அதில் கூடுதல் சுவாரஸ்யமே. கில்லி முத்துப்பாண்டிக்கெல்லாம் முன்னாடியே நோக்குவர்மத்தில் கலங்கடிச்ச ஒரு மனுஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நோக்குவர்மம் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கும். இதற்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆசான் ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு மாஸ்டர் நோக்குவர்மத்தை பற்றி ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த புக்கில் கம்ப்ளீட்டாக நோக்குவர்மத்தை பற்றி பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த புக்கை படித்த டைரக்டர் சங்கர் இவர்கிட்டயே போயிட்டு நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாரை நேராக அந்த ஆசான் ராஜேந்திரன் கிட்ட பேசி கூட்டு போயிட்டு ஒரு சில மாதங்கள் கமல் சாருக்கு ஆசான் ராஜேந்திரனை வச்சு அந்த நோக்குவர்மத்துக்கான ட்ரைனிங்கை கொடுக்க வச்சிருக்காரு. அதனால தான் கமல் சார் அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக செமையாக பயன்படுத்தியிருப்பார். இந்தியன் திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறமா கொஞ்ச நாட்கள் அந்த நோக்குவர்மத்தை பற்றியே தான் தமிழ் மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் தமிழில் அழிஞ்சு போன ஒரு கலையை மறுபடியும் புதுப்பிச்சு கொண்டு வந்த அந்த பெருமை சங்கரையும் உலகநாயகன் கமலஹாசனையுமே சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக இந்த படத்தை பற்றி பேசும்போது இவர் விட்டுட்டு பேசவே முடியாது. ஏன்னா இந்த திரைப்படத்துக்கு இவர் தான் ஒன் ஆஃப் தி மெயின் பில்லர் அப்படின்னே சொல்லலாம். எஸ், இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் ஜென்டில்மேன், காதலன்னு தன்னுடைய முதல் 2 திரைப்படங்களையும் அவர் கூட ஒர்க் பண்ண சங்கர் என்னுடைய 3வது திரைப்படமான இந்தியன்லையும் கண்டிப்பாக அவர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அந்த டைமில் ரஹ்மான் அவர்கள் பயங்கர பிஸியாக படங்கள் அடுத்தடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் சங்கர் அவருடைய டேட்டை கேட்டு வாங்கி இந்த திரைப்படத்தில் அவர் மியூசிக் பண்ண வச்சாராமா. ஸோ ரஹ்மான் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு அவுட்புட் கொடுத்துருப்பார் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இத்தனை காலங்கள் கடந்துமே கூட ஒவ்வொரு பாட்டுமே மக்கள் மத்தியில் இப்பவும் அவ்வளோ பிரபலமாக இருந்துட்டு இருக்கு. படத்தில் அவருடைய மியூசிக் தான் படத்தினுடைய சோல் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் பல பேரால் இந்தியன் பார்ட் 2ல ஏ.ஆர். ரஹ்மான் இல்லை அப்படின்றத ஏற்றுக்கவே முடியாமல் இருக்கு.
ஸோ அனிருத் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.